நம்ம இன்னைக்கு ஜி நாயுடு படத்தை தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். படம் எக்ஸ்ட்ரானரியான படம், ரியலி. பிகாஸ் இப்படிப்பட்ட மனுஷன் சில பேருக்கு தான் தெரியும், ஒரு பர்டிகுலர் சர்க்கிளில். பட் இது யாருக்கும் இவர் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காரு. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் கண்டுபிடிச்சவர், இப்படியாப்பட்ட பல விஷயங்கள், அதுவும் பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பித்தவர், அண்டு அக்ரிகல்ச்சரில் ஒரு ரெவல்யூஷன் பண்ணுவார். இந்த மாதிரி எக்கச்சக்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை, ஒரு இன்வென்டரை இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதுதான் உண்மை. பேபி அந்த கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அந்த ரீஜனில் தெரிஞ்சுக்கலாமே தவிர மிச்ச இந்த இந்தியாவுடைய மிச்ச சில பார்ட்ஸுக்கு இவரை பற்றி தெரியுமான்னு கேட்டால் அது டவுட்டு தான். இந்த படம் மூலிமா இந்தியா முழுக்க இவருடைய புகழ் பரவிருக்குன்னு சொல்லி ஆகணும். படம் எக்ஸ்ட்ரானரி ஒர்க்குங்க. அந்த டைமில் அவர் என்ன ஃபேஸ் பண்ணார், டீட்டெயில்டான ஒரு ஒர்க், டீட்டெயில்டான ஒரு ஸ்டோரியை எடுத்து நமக்கு காட்டியிருக்காங்க. படம் எக்ஸ்ட்ரானரி, கன்ஃபார்மாக போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம 100 மார்க் தரமாக கொடுக்கலாம். பிகாஸ் படத்துடைய ஆர்ட் ஒர்க், படத்துடைய பேக்ரவுண்ட் ஒர்க், படத்துடைய ரிசர்ச் ஒர்க், இதுதான் படத்துடைய பேஸ். அந்த பேஸை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மாடர்னெல்லாம் மேபி அந்த கேரக்டருக்கு தன்னுடைய 100% என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். டெஃபினெட்லி மோஸ்ட் ரெக்கமெண்டட் மூவி டு வாட்ச் இன் தியேட்டர். தேங்க்யூ.